இந்த வீடியோல நாம வியாசர் மற்றும் அவரோட பிறப்பு பத்தி பார்க்க போறோம். வீடியோ கடைசி வரை பாருங்க. பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. யமுனை ஆற்றில் செம்படவர்களின் தலைவன் மகாத்மாக்களை ஒரு கரையிலிருந்து மற்றொரு கரைக்கு கொண்டு சேர்த்து தொண்டு செய்து வந்தான். ஒரு சமயம் சக்தி மகரிஷியின் புதல்வரும் வசிஷ்டருடைய பௌத்திரருமான பராசரர் என்னும் மகரிஷி தீர்த்த யாத்திரை செய்து கொண்டு வரும்போது யமுனை ஆற்றைக் கடக்க முயற்சித்தார். அவர் வந்த சமயம் செம்படவன் இல்லாததனால் அவனுடைய அழகிய வளர்ப்பு மகளான மச்சகந்தி என்பவள் பராசரரை பரிசலில் ஏற்றிக்கொண்டு அக்கரையில் சேர்த்து விடுவதாக கூறினாள். உபரிசெவ்ஸ் என்னும் சேதி தேசத்து மன்னன் இந்திரனுக்கு சமமானவன். வேதப் பொருளை உணர்ந்தவன். அவனுடைய விந்து மீனில் விழுந்தது. அந்த நாட்டு ராஜன் அந்த மீன் வயிற்றில் அதிசயமாக பிறந்த மானிடக் குழந்தையை எடுத்து செம்படவனுக்கு கொடுத்தான் என்று ஒரு கதை உள்ளது. அந்தக் குழந்தைதான் மச்சகந்தி. மீன் வயிற்றில் பிறந்ததனால் அவள் மேல் மீன் நாற்றம் வீசும். ஆற்றின் நடுவில் படகில் ஒரு ஆணும் பெண்ணும் தனிமையில் இருக்க பராசரருக்கு அந்தப் பெண்ணை மணக்க விருப்பம் உண்டானது. மச்சகந்தியை சம்மதம் கேட்டபோது அவள் பயத்தினால் மறுத்துவிட்டாள். பராசரர் இருவரும் சேர்ந்த பிறகு மச்சகந்தியினுடைய கன்னித் தன்மையை தனது தபோபலத்தினால் மீண்டும் பெற்றுத் தந்துவிடுவதாகக் கூறினார். அதற்கு சம்மதித்து யமுனை ஆற்றின் நடுவில் படகில் இருவரும் சேர்ந்தனர். சேர்ந்தவுடனேயே ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. பிறந்ததும் அவனுக்கு 7 வயதாகிவிட்டது. பராசரர் அவன் பிறந்த நேரத்தை கணித்து, இவன் ஒரு மகாபுருஷனாகப் போகிறான், பாரத சரித்திரத்தில் ஒரு பெரிய திருப்பு முனையை ஏற்படுத்தப் போகிறான் என்று கூறினார். 4 புறமும் தண்ணீரால் சூழப்பட்ட ஒரு தீவை ஒத்ததாக இருந்த படகில் பிறந்ததனால் அந்தக் குழந்தைக்கு பராசரர் வைபாயனம் என்றால் தீவு என்று பெயர் சூட்டினார். மேலும் அவர் கருமை நிறம் கொண்டவராதலால் கிருஷ்ண கருப்பு வைபாயனர் என்று அழைக்கப்பட்டார். குழந்தை பிறந்ததும் மச்சகந்தி தனது கன்னித்தன்மையை திரும்பவும் பெற்றுக்கொண்டாள். பராசரர் அவளுக்கு ஒரு வரம் கொடுக்க விரும்பினார். அவளோ பெண்ணுக்கே உரித்தான சுபாவத்துடன் தன்மீது இருக்கும் இந்த மீன் நாற்றம் சென்று நல்ல நறுமணம் வீச வேண்டும் என்று கேட்டுக்கொண்டாள். அன்று முதல் அவள் மேல் இருந்த மீன் வாடை அகன்று நல்ல நறுமணம் வீசத் துவங்கியது. மச்சகந்திக்கு அன்று முதல் கந்தவது என்று பெயர் உண்டாயிற்று. அவளுடைய உடலிலிருந்து வரும் நறுமணம் ஒரு யோஜனை தூரம் வீசும் என்பதனால் அவளுக்கு யோஜனகந்தை என்ற மற்றொரு பெயரும் உண்டானது. பாணினி தன்னுடைய அஷ்டாத்தியாயில் காணினன் என்று ஒரு வார்த்தையை குறிப்பிடுகிறார். காணினன் என்றால் கன்னியின் புத்திரன். மகாபாரதத்தில் காணினர்கள் இருவர் இருந்தனர், வியாசர் மற்றும் கர்ணன். பிறந்தவுடன் 7 வயதான துவைபாயனர் அம்மாவை ஆலிங்கனம் செய்து, தாயே, என்னால் உனக்கு ஏதாவது காரியம் நடக்க வேண்டும் என்னும்போது என்னை நினைத்தால் நான் வருகிறேன் என்று வாக்களித்துவிட்டு தனது தகப்பானாருடன் சென்று விட்டார். தந்தையுடன் சென்ற துவைபாயனர் 7 வயதில் யாக்ஞவல்கியரிடம் உபநயனம் செய்து கொண்டு வேதத்தை முறையாக கற்றுக்கொண்டார். அவருக்கு குரு தட்சிணை கொடுத்த பின்னர் தவம் செய்யச் சென்று விட்டார். வேதத்திற்கும் பாரத நாட்டில் போற்றப்படும் பெரும்பான்மையான சாஸ்திர நூல்களுக்கும் நமது சனாதன தர்மத்திற்கும் ஒரு ஆதாரமாக இருப்பவர் வியாசர். நமது பண்டைய சரித்திரத்தை நாம் அறிந்து கொள்ளக் காரணமாக இருப்பவர் வியாசர். இவருடைய பிறந்த நாளைத்தான் நாம் குருபூர்ணிமா என்ற பெயரில் வழிபடுகிறோம். அப்படிப்பட்ட வியாசர் ஒரு மீனவப் பெண்ணின் மகன். இவர் என்றென்றும் நினைவில் கொள்ள வேண்டியவர். ஒரு மனிதனின் பெருமை அவனுடைய செயல்களாலும் உயர்ந்த எண்ணத்தாலும் திறமையாலும் குணத்தாலும் பராக்கிரமத்தாலும் தான் நிர்ணயிக்கப்படுகிறதே தவிர அவனுடைய பிறப்பின் அடிப்படையில் அல்ல. ஒருவர் எப்படிப் பிறந்தார், எங்கு பிறந்தார் என்பது முக்கியமல்ல, பிறந்த பின் எப்படி இருக்கிறார் என்பதுதான் முக்கியம். இவருக்கு மிஞ்சிய தபஸ்வியோ ஞானியோ புத்திசாலியோ உலகத்தில் இன்றுவரை பிறக்கவில்லை. அவ்வளவு பெரிய மகாபுருஷர். அவர் ஞானநிஷ்டர், தபோநிதிதவத்தையே செல்வமாக உடையவர். நாமாகவே கஷ்டத்தை ஏற்றுக்கொள்வது தவம் எனப்படும். தவம் செய்வதால் நமது பாபம் குறைகிறது. அது மட்டுமின்றி நமக்கு சக்தி கூடுகிறது. மகாபாரத காலத்தில் நிறைய தபஸ்விகள் இருந்தனர். அவர்கள் நினைத்தாலே நினைத்த விஷயம் நடந்துவிடும். அப்படிப்பட்ட தபசுகளுள் சிரேஷ்டமானவர் வியாசர். அவர் சாக்ஷாத் விஷ்ணுவின் அவதாரம். ஒவ்வொரு யுகத்திலும் மனிதர்களின் சக்தி குறைந்து கொண்டே வரும். அதனால் வியாசர் கலியுகத்து மாந்தர்களுக்கு தகுந்தாற் போல வேதத்தை 4ஆக படிப்பறிவில்லாத சாதாரண ஜனங்களுக்கு புராணத்தை கொடுத்தார். படித்த கிருஹஸ்தர்களுக்கு மகாபாரதத்தை கொடுத்தார். காயத்ரி ஜபம் ரிக்கேதத்தை அடிப்படையாகக் கொண்டது. வேத வியாசர் 1008 காயத்ரி ஜபம் செய்தால் ரிக்வேதத்தைப் படித்ததற்கு சமம் என்று கூறி காயத்ரி ஜபம் செய்யும் சம்பிரதாயத்தை உருவாக்கினார். இன்றும் நாம் 1008 காயத்ரி வருடத்திற்கு ஒரு முறையாவது சொல்லிக் கொண்டிருக்கிறோம். 4 வேதத்தையும் படிக்க முடியாதவர்கள் அதற்குச் சமமாக 1008 காயத்ரி ஜபம் செய்தால் 4 வேதத்தை பாராயணம் செய்ததற்கு சமமாகும் என்னும் சம்பிரதாயத்தை உருவாக்கினார். வியாசர் இயற்றிய நூல்கள் ஒன்றுக்கு மற்றொன்று சளைக்காத பெருமை வாய்ந்தவை. ஆயினும் அவற்றுள் அறம், பொருள், இன்பம்,
வீடு பற்றிப் பூர்ணமாக உபதேசிக்கப்பட்டிருக்கும் நூல் மகாபாரதம் என்பதால் இதற்கு தனிச்சிறப்பு உண்டு. வியாசர் மகாபாரதத்திற்கு இட்ட பெயர் ஜெய. இது பரத வம்சத்தைப் பற்றிக் கூறுவதால் பாரதம் என்று போற்றப்பட்டது. பாரதத்தில் பரதவம்சத்து சரித்திரத்தை ஒட்டி மேலும் பல சரித்திரங்கள் பின்னிப் பிணைந்து கூறப்படுவதால் இது மகாபாரதம் என்று போற்றப்படுகிறது. இந்த மகாபாரதத்தை படித்தால் நமக்கு எந்தக் குறைபாடு உள்ளதோ அது நிவர்த்தியாகி நிறைவு உண்டாகும். இவை வாழையடி வாழையாக வந்த சத்தியசீலர்களான மகர்ஷிகளின் வாக்கு. அவை ஒருநாளும் பொய்யாகாது.